வீட்லேயும் ஹோட்டல்லையும் சமைச்சா அது சாதம், ஆனால் இது இங்கே செஞ்சுட்டா அது பிரசாதமாக மாறிடுது. மதியானம் சாப்பாடு அப்படின்னா வாழை இலையில் சுத்தமான நீரோட முன்னாடி பிளேட்டில் போட்டோம், அது கூட ஐயாவுக்கு பிடிக்கல. ஸோ இருவேளை உணவு நம்ம அடையார் மருத்துவமனை, புற்றுநோய் மருத்துவமனைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். பொன்விளையும் பூமியாக மாற்றி முதல் போகத்திலேயே கிட்டத்தட்ட 145 மூடை அரிசி கிடைச்சிது. எங்களுடைய மிஷன் பசிக்கு உணவு, விஷன் கல்வி, மருத்துவம். ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தீபம் ட்ரஸ்டுடைய பொறுப்பாளர் திரு சாமி சங்கரன் பிள்ளை அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தீபம் ட்ரஸ்ட்டை பற்றி, அந்த அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு எந்த விதத்தில் அவங்க சேவை செய்கிறாங்க, இந்த அறக்கட்டளைக்கு நிதி எப்படி வருது, எவ்வளோ நாட்கள் உணவு பரிமாறுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை உணவு கொடுக்குறாங்க, எவ்வளோ மக்கள் இந்த பயனடைகிறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த நேர்காணல் மூலமாக ஒரு விடை கிடைக்க போகுது. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? சிவாயனம். இப்போது இந்த ட்ரஸ்ட்டை பற்றி கேள்விப்படுறவங்க எல்லாருமே எப்படி ஒருத்தர்னால 24 மணி நேரமும் உணவளிக்க முடியும், அதுவும் டெய்லியும் எப்படி உணவு கொடுக்க முடியும்னு இந்த ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே நல்ல கேள்வி. இந்த தீபம் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய பாலகிருஷ்ணன் ஐயா, அவர் ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்தார். ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதிய வேலையில் உணவு ஒன்று போகும்போது ஒரு குடும்ப பட்டினியில் இருக்குது. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம வீட்டில் சமைச்சதை ஒரு ட்ரை சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குற, அதுதான் ஆரம்பம். அந்த ஒரு குடும்பம் அப்படியே டெவலப் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆலமரமாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 பேர் உணவருந்திட்டு இருக்காங்க. பல இடத்துல பல நிறுவனமுக்கு நாம் ஃபண்டிங் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்போ அவருக்கு அந்த உணவை கொடுக்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஞானம், அந்த ஞானம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, ஒரு நோயில்லா, குற்றமில்லா, பசியில்லா பாரதம் படைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு உருவாகி இதை அப்படியே தலை தோங்கி மேல்நிலைக்கு கொண்டு அப்படியே நிர்வாகிகள், இன்றைக்கி 22 நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க மூலியமாகவும் டோனர்ஸ், ஆயிரக்கணக்கில் டோனர்ஸ் வந்துட்டாங்க 27 வருஷத்தில். அவங்களுடைய அந்த நன்கொடையாளர்கள் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு தூணே அவங்க தான். அவங்களுடைய திருப்பாதங்களுக்கு உங்கள் மூலியமாக நன்றி செலுத்துகிறேன். உணவு வகைகள் காலையில், மத்தியானம், இரவு, ஆமாம், இதை பிரிக்கிறதே ஐயாவுடைய இது தான். என்ன அப்படின்னிங்கன்னா, காலையில் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கஞ்சி தான், மருத்துவ கஞ்சி, மூலிகை கஞ்சி,
சும்மா ஏதோ கஞ்சிங்கிற பேரில் நம்ம வந்து வெறும் அரிசி இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதில் மூலிகை இருக்கும், மருத்துவம். அதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்லேயும் ஹோட்டல்லையும் சமைச்சா அது சாதம், ஆனால் இது இங்கே செஞ்சுட்டா அது பிரசாதமாக மாறிடுது. அந்த பிரசாதம் மக்களுக்கு போய் சேர்றதில் எல்லோரும் நிறைய முன்னிறுத்தி செய்கிறோம். மத்தியானம் சாப்பாடு அப்படின்னா வாழை இலையில் சுத்தமான நீரோட முன்னாடி பிளேட்டில் போட்டோம். அது கூட ஐயாவுக்கு பிடிக்கல நிறுவனருக்கு. என்னென்னா ஒருத்தர் சாப்பிட்டது இன்னொருத்தர் சாப்பிட்றது வேண்டாம், காஸ்ட்டு இன்றைக்கி இலையோட காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு, இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமான ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும் அப்படின்னு வாழை இலையில் மாற்றி கிட்டத்தட்ட நான் வந்ததுலேருந்து 2 வருஷமாக வாழை இலையில் தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் நல்ல நீர், சுத்தமான நீர், கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், மோர். அதாவது அரிசி அப்படின்னா குவாலிட்டி. நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்களோ அந்த அரிசி தான், நான் என்ன சாப்பிட்றோம் அந்த அரிசி தான் போடுவோம். அந்த அளவுக்கு அந்த சுவையான உணவை டெய்லி கொடுப்போம். இதில் வாரத்தில் ஒரு 2-3 நாள் நன்கொடையாளர்களுடைய குழந்தைகளுக்கு பிறந்த நாள், அவங்களுடைய திருமண நாள், நீத்தாரனுடைய நாள், இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அந்த ஃபண்டிங்கை வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் நிறுவனருடைய மிகப்பெரிய இது. அதுதான் பலம், அதுதான் சக்தி. இன்றைக்கி எங்களுக்கு எங்கே சக்தின்னு வருதோ இந்த தாரக மந்திரம் தான். எது நமக்கு கிடைக்குதோ அதை அப்படியே இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இரவு விருந்து அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா மல்டி ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், நாளைக்கு வந்து தக்காளி சாதம், இப்படி ஏதாவது ஒரு வகை உணவோடு அவங்களுக்கு வந்து இரவு வந்து எப்போதுமே எளிமையான உணவாக இருக்கணும். மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இரவு சாப்பிடக்கூடாது. அதனால நாங்கள் மல்டி ரைஸ் தான் பண்ணுறோம். ஓகே, என்ன நேரத்தில் உணவுகள் பரிமாறப்படும்? ராத்திரினா 7:30 மணிக்கு ஐயாவுடைய மகாமந்திரத்தை சொல்லி சாப்பிட்ருவோம். 1 மணிக்கு மதியம், காலையில் 7:30க்கு கஞ்சி. இங்கே சாப்பிட வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு வண்டி பார்த்துருப்பீங்க, அந்த கூண்டு வண்டியில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ், பழைய போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு 100-150 பேருக்கு ஒரு ட்ரம் 2 ட்ரம் எடுத்துகிட்டு போவோம். அங்கே வந்து கட்டிட தொழிலாளர்களுக்கு அது காலை உணவே அவங்களுக்கு அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ட்ரம் எடுத்துக்கிட்டு அடையார் ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே பேஷண்ட்டே ஒரு 20-25 பேர் அவங்களோட கூட இருக்காங்களே அட்டெண்டர்ஸ், அவங்களுக்கு அதேமாரி மத்தியானமும் அவங்களுக்கு உணவு கொண்டு போகிறோம். ஸோ 2 வேளை உணவு நம்ம அடையார் மருத்துவமனை, புற்றுநோய் மருத்துவமனைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 டிஸ்ட்ரிக்டில் ஐயா நாங்கள் வந்து இதை செய்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அவங்க வந்து அந்த கஞ்சி ஊற்றுறாங்கன்னா நம்ம ஒரு ஃபண்டிங் கொடுத்துட்றோம். டெய்லி அவங்க கஞ்சி ஊற்றுவாங்க, அந்த ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்பணும். ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா. அதில் ஒரு 16-17 டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி நடைபெற்றுருக்கு. ஒரு கிராமத்தை தத்தெடுத்த 5 வருஷம் முன்னாடி மெய்யூர்னு, அந்த மெய்யூர் கிராமத்தில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்தில் வந்து நம்ம குனிஞ்சினா இவ்வளவுக்கு தான் வாசலே இருக்கும். அவ்வளவு ஏழைகள், அந்த ஏழை வாழைகள் ரொம்ப திண்டாடுறதை பார்த்ததுனால உடனே என்ன பண்ணோம், அந்த கிராமத்தை தத்தெடுத்து அங்கே வந்து மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அது இது தீபாவளிக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு போகும்போது நாளடைவில் இப்போ அங்கே குழந்தைகள், ஏன்னா அந்த ஆண்கள்லாம் மரம் வெட்டுறது அது இதுன்னு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் இருக்குன்ட்டு தினமும் 2 வேளை உணவு, அதுக்கு ஒரு ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு ஒரு 50,000-60,000 கொடுத்து அங்கேயே தினமும் உணவு கொடுக்க வைக்கிறோம். அது ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா நானும் ஐயாவும் பயணம் பண்ணுறோம். நாங்கள் செஞ்சியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஐயா வந்து கரியாமாமலை தேவதானப்பேட்டை, அங்கே வந்து ஐயா தவம் இருந்த இடம், அதுக்கு கீழே ஒரு 4.5 ஏக்கர் வாங்கி அங்கே வந்து இப்போது அது பாறையாக இருந்தது. ஐயாவுடைய உழைப்பு, அவருடைய கனவு, அதை வந்து இன்றைக்கி பொன்விளையும் பூமியாக மாற்றி முதல் போகத்திலேயே கிட்டத்தட்ட 145 மூடை அரிசி கிடச்சிது அந்த ஒரு 3 ஏக்கரில். இப்போது அங்கே தர்மசாலை ஒன்று வேணும்னு செய்யணும்னு நினச்சோம். நாங்கள் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா செஞ்சி ஹாஸ்பிட்டல் முன்னாடி மக்கள் வந்து வெயிலில் அந்த பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஏதோ விற்கிறான், அதை சாப்பிட்டுக்கிட்டு பேஷண்ட்டும் அட்டெண்டரும் இருந்தாங்க. ஐயாட்ட சொன்னேன், என்னங்கய்யா இந்த மாதிரி இருக்குது, நாளைக்கே நம்ம ஒரு தர்மசாலை அங்கே ஓப்பன் பண்ணுவோம். எதுவுமே இல்லைங்கய்யா, 15க்கு 10 ரூம் தான். அதில் ஒரு உடனே அடுப்பை போட்டு அதை போட்டு அதுக்குன்னு ஒரு வண்டியை போட்டு செஞ்சி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இப்போ டெய்லி மினிஸ்டரை வச்சு ஓப்பன் பண்ணோம். இங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் தர்மசாலை கிடையாது, ஒரு 20க்கு 10 ரூம் தான். அதில் வச்சு மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து டெய்லி 200 பேருக்கு
அங்கே வந்து உணவு கொடுக்குறோம். பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் அவ்வளோ பேர் அங்கே சாப்பிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி அதை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தாப்புலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி எங்கேயாவது மக்கள், அதாவது எங்களுடைய மிஷன் பசிக்கு உணவு, விஷன் கல்வி, மருத்துவம், குழந்தைகளுடைய இது பாதுகாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் விஷன் இருக்குது. அது டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளும் பலனும் நல்லதும் தான். இந்த தீபம் ட்ரஸ்ட்டை வந்து சென்னையை தவிர்த்து மற்ற இடங்கள்லையும் இந்தியா முழுக்க ஓப்பன் பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷன் இருக்கா? வளர்ந்துக்கிட்டு வரோங்க ஐயா, வளர்ந்துக்கிட்டு வரோம். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, வளர்ந்துக்கிட்டு வரோம். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒளி எங்கெல்லாம் போகுதோ அங்கேயும் நம்ம இது வந்து எப்படி அப்படின்னீங்கன்னா, விஷன் எப்போதுமே விஷன் ஒன்று கரெக்டாக இருந்ததுன்னு வைங்க, விஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ மிஷன் கரெக்டாக இருக்குது, விஷன் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே? ஒரு வேலை பார்க்குறதுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 6-7 பேர் தான். மற்றது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட். இப்போ நீங்களே பார்க்குறீங்க அப்படின்னா வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளால் முடிஞ்சது செய்வோமே. அங்கே அமர்ந்து செய்கிறவங்க எல்லாருமே பக்கத்தாப்பில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து உணவு சமைக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. காலையில் கூட்டுறதுலேருந்து வர்றது சின்ன சின்ன இதெல்லாம். இப்போ டிரைவர், மாஸ்டர்ஸு, ஃபுட்டுக்கு கொடுக்குற மாஸ்டர்ஸு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபேமஸாக இருக்காங்க. இப்போ இங்கே வந்து சுத்தம் பண்ணுறது, இந்த ட்ரஸ்ட்டை வந்து ஃபுல்லாக பராமரிக்கிறது, இவங்களுமே வந்து சம்பளத்துக்கு தான் இருக்காங்களா? இவங்களும் சர்வீஸ்? பராமரிக்கிறதுன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது அவங்களே அதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த இதையும் இப்போ பாத்திரம் கழுவுறாங்களே அவங்களே வந்து சுத்தமும் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ டோனர்ஸ் 2 பேர் எந்த மாதிரி டோனர்ஸ்லாம் வராங்க? எந்த மாதிரி டோனர்ஸ்? இப்போ பிறந்த நாளுக்கு சில பேர் வந்து கொடுப்பாங்க. இல்லைம்மா, நன்கொடையாளர்கள்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான விஷயம். அவங்க உணர்வுகளை இது ஒளி பெற்றுருச்சுன்னா அந்த ஒளி வந்து நன்கொடையாக மாறிடும். பார்க்குறவங்க எல்லாமே நன்கொடை அளிச்சிடுறது கிடையாது. அது தனியாக அந்த உணர்வு அவங்களுக்கு வரும்போது அந்த நன்கொடை அளிப்பார். இப்போ நன்கொடை அளிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அந்த நன்கொடை எதுக்காக செலவிடப்படுது அப்படிங்கிறது வந்து நீ சொல்லணுமா? இல்லை, இது ஓப்பன் டு ஆல். புரியுதா இல்லைங்களா? அவங்க பார்க்குறாங்க ஈச் 1 ரூபி ஃபார் ஆல் இன் 1 குரில். ₹1 எல்லாத்துக்கும் பயன்படுது. சரியா? ₹1 வந்ததுன்னா அது எல்லா விஷன்ஸுக்கும் பயன்படுது. கல்வின்னு எடுத்திங்கன்னா ஒரு 225 பேருக்கு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி ஒரு 125 பேர் 130 பேருக்கு அவங்க காலேஜுக்கே பல லட்சங்கள் ஃபீஸாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அனுப்புகிறோம். அது கல்வியை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி மருத்துவம், ஒவ்வொரு மாதம் சண்டே பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் ஒரு 2-3 மாதத்துக்கு நடுவில் ஒரு ஏதாவது ஒரு மருத்துவ முகாம் நடத்துவோம். இப்போ அப்போலோ வந்தாங்க, போன திருப்பு வந்து நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. பெண்களுக்கான முக்கியமான இதே மெமோகிராம் டெஸ்ட்டே இங்கே பண்ணோம். 3 கோடி ரூபாய் வண்டியை கொண்டு வந்து இங்கே வச்சு மெமோகிராம் டெஸ்ட்டு. ஏன்னா அந்த மெமோகிராஃபி ஏன் பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு அவேர்னஸ் நம்ம தானே கொடுக்கணும். அந்த கர்ப்பப்பை புற்றுநோயை பற்றி எதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே பண்ணோம். இந்த மாதிரி அவேர்னஸையும் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி வெள்ளம், டிசாஸ்டர் டயத்தில் எங்களை தேடி வர்றது லட்சக்கணக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா கஜா புயல் இங்கே இப்போ வந்து இது எதாக இருந்தாலும் அன்றைக்கி இங்கே வந்து 24 ஹவர்ஸ் அடுப்பு எரிஞ்சு மக்களுக்கு அது அன்றைக்கி யார் வந்து நீங்களே என்னன்னா ஐயோ நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கே போனால் சாப்பாடு கிடைக்குன்னு வந்துடுவீங்க. உடனே பேக் ஆகி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். அது இயற்கையோட சீற்றம் இருக்கிற இடத்துலையும் எங்களுடைய பணி தொடர்ந்துட்டு இருக்கு. வெள்ள பாதிப்பு நடக்கும்போது இங்கே தண்ணி வராதுங்களா? இந்த ஏரியாஸில் உள்ளே வர மாதிரி நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கு வச்சு சமைச்சு பண்ணதெல்லாம் இருக்குது. அது பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். ஸோ டோட்டலி இஸ் மிராக்கிள். இப்போ உள்ள தண்ணி வந்தாலுமே என்ன தண்ணி வரதுக்கு வாய்ப்பில்லை. இது கொஞ்சம் மேடான பகுதி. வேளச்சேரியிலே இது மேடான பகுதி. இந்த ட்ரஸ்ட் மூலமாக என்னென்ன உணவு வகைகள் எந்தெந்த டைமில் எந்தெந்த நாட்களில் கிடைக்கும் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்நேரம் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்லையா இந்த ட்ரஸ்ட்? அது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் எந்தெந்த தருணத்தில் நடக்கும்? அது இப்போது முதல் நிகழ்வு மனமொன்றிய நிகழ்வு அப்படின்னீங்கன்னா மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஊனமுற்றவர்கள் 40 பேர், பார்வையற்றவர்கள் 40 பேர், ஒரு 80 பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக 10 கிலோ அரிசி இந்த வெள்ளிக்கிழமை தான் கொடுத்தோம். 10 கிலோ அரிசி, 14 வகையான மளிகை பொருள் அவங்களுக்கு கொடுப்போம். இது வெள்ளிக்கிழமை உள்ள ப்ரோக்ராம். அடுத்த நாள் சனிக்கிழமை சத்விசாரம், அதாவது சொற்பொழிவு.
நல்ல கருத்துக்களை பயனடையணும், அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக சாட்டர்டே பண்ணுறோம். சண்டே மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அதில் 60-70 பேர் வந்து அது பயன்பெற்று போவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீக்கில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. செகண்ட் வீக்கு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜைன்னு நடத்துகிறோம். ஸோ இது வந்து பெண்களுக்கு அவர்கள் வந்து மிக பிரமாதமாக நினைக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அவங்க வந்து வளரணும், அவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஐயா பாடிய திருவருட்பாடிலேருந்து பாடல் எடுத்து பாடி அந்த குத்துவிளக்கு பூஜை நடக்கும் செகண்ட் ஃப்ரைடே ஈவினிங். இந்த மாதிரி இது ஒவ்வொரு தேர்ஸ்டே ஈவினிங்கும் சாயந்தரம் கரெக்டாக 5:30க்கு நம்ம வந்து அகவல் பாராயணம் பண்ணுவோம். திருவாசகம் ஒரு பக்கம் வச்சா அகவல் பாராயணம் இன்னொரு பக்கம், ரெண்டுமே மிக பிரமாதமான முற்றோதலுக்கான தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஸோ அகவல் பாராயண நிகழ்ச்சி வியாழந்தோறும் நடக்கும். அன்றைக்கி சிறப்பு உணவு உண்டு. சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஒரு உணவு கொடுப்போம். அதுக்கு சன்மார்க்கிகள்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து இரவு வந்து இந்த டிஃபன் சாப்பிடுவாங்க, அதனால் அன்றைக்கி அது பண்ணுவோம். ஓகேங்க. இப்போ சமையல் எப்படி நடக்குது அதெல்லாமே பார்க்கலாமா? தாராளமாக. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இவங்களை அனுப்புகிறேன், நிர்வாகிகள். அவங்கள்ட்டையும் சில கேள்விகள், ஏன்னா நிர்வகிக்கிறவங்கள நான் தலைமையானவராக இருந்தாலும் அவங்களும் முழுமையாக அவங்க தான். என்னோடய பேர் மாதவன். ஓகே. இங்கே தீபம் ட்ரஸ்ட்டில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? தீபம் அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் அறங்காவலராக இருக்கிறேன். ஓகே. இங்கே அறங்காவலர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பேஸில் இருக்கீங்களா இல்லை நீங்களும் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்களா? சர்வீஸ் பேஸ் தான். ஒரு 17 வருஷமாக இருக்கிறோம். சர்வீஸ் பேஸ் தான், சம்பள பேஸ் கிடையாது. அப்புறம் உங்கள் வாழ்வாதாரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க? எனக்கு தொழில் இருக்குது, நான் என்னுடைய தொழிலை பார்க்குறேன். மீத நேரங்களில் சர்வீஸ் பண்ணுறேன். ஓகே. என்ன ஒர்க்கில் இருக்கும் அறங்காவலர் அப்படின்னா? உங்களுடைய பணிகள் இங்கே என்னவாக இருக்கும்? அறங்காவலர் அப்படின்னாக்கா இதுதான் வேலைன்னு கிடையாது. காலையில் 5 மணிலேருந்து சமையல் செய்கிறதுலேருந்து சாயங்காலம் எடுத்து எல்லாம் கழுவி வச்சுட்டு போகிற வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே நாங்கள் அறங்காவலராக இருக்கக்கூடிய மற்ற 10 பேருமே செய்வோம். இதில் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. காலையில் சமையல் செய்கிறதுக்காக நம்ம பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சோன்னா அங்கேருந்து வேலை ஆரம்பிக்கும். ஈவினிங் கழுவி வச்சுட்டு போகிற வரைக்கும் வேலை இருக்கும். இதில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, டேபிள் போகிறதா இருக்கலாம், துடைக்கிறதா இருக்கலாம், இலை போகிறதா இருக்கலாம், சாப்பாடு போகிறதா இருக்கலாம், இங்கே பில்டிங்கில் எதனா ஒரு பராமரிப்பு பண்ணியிருந்தால் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். தண்ணி வரலையா தண்ணி வாங்கி வைக்க வேண்டியிருக்கும், கேஸ் வரலையா கேஸ் வர வேண்டியிருக்கும், மளிகை பொருள் வரலையா மளிகை பொருள் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அன்றாட பணிகள் வந்து பரபரப்பாக இங்கே இருக்கிறதுனால ரெகுலராக ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். பணி செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு முடியாது, அந்தளவுக்கு வேலை இருந்துகிட்ருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்க? காலையில் வந்து பொதுவாக வந்து சமையலுக்கார் நம்ம முருகன் தான் சமைக்கிறாரு. அவர் 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவார் வேலையை. ஆரம்பிச்சிட்டாருனாக்கா ஒரு 6-6:30க்கெலாம் கஞ்சி ரெடியாக இருக்கும். மத்தியானமும் ஒரு 10-10:30க்கெலாம் ஆரம்பிச்சிருவீங்களா சமைக்க? மதியத்துக்குலாம் அதான் காலையில் சாப்பாடை வந்து ஒரு 6 மணிக்கெலாம் முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக பண்ணி ஒரு 9-10 மணிக்கெலாம் மதியான சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு 11 மணிக்குள்ளே எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிடும். மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால 11 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி. இப்போ 10 பேர் இருக்கீங்க நீங்கள். இப்போ சில டைம் 10 பேருக்குமே வேறு ஏதாவது வேலை இருந்து நீங்கள் தொழில் பண்ணுறேங்கிறீங்க, அங்கே போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்காக வெளியே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் பார்க்குறதுக்கு வேறு ஆட்கள் இருப்பாங்களா? ஆமாம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த ஒரு 10 பேரே போதுமானதாக இருந்தது. இப்போ வந்து தர்மசாலைகள் அதிகமாகிடுச்சு. நம்ம அடையாறு வந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தினம் மதியானம் சாப்பாடு கொடுக்குறோம், காலையில் கஞ்சி கொடுக்குறோம். அது இல்லாமல் வேலைச்சேரியில் நீர்மோர் ஒரு 11 மணிக்கு கொடுக்குறோம் வெயில் காலன்றனால. அது இல்லாமல் நம்ம கூலி தொழிலாளிகளுக்கு காலையில் கஞ்சி கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே 3 வேளை சாப்பாடு நடக்குது. அப்போ ஒரு நேரத்தில் நாங்கள் 10 பேர் போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது அது பத்தலை. அதனால் வாடிக்கையாக வந்து இங்கே சர்வீஸ் பண்ண இங்கே சாப்பிட வரவங்களும் சரி, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக பண்ணுறாங்க. 8 வருஷமாக 7 வருஷமாக 6 வருஷமாக 10 வருஷமாக இங்கே மிண்டல் அம்மானு ஒரு அம்மா இருக்கிறாங்க, லட்சுமி அம்மானு ஒரு அம்மா இருக்கிறாங்க, தொண்டு ராஜின்னு ஒருத்தர் வராரு. அது இல்லாமல் இங்கே ரெகுலராக நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே. அதனால் வந்து சர்வீஸ் வந்து அறங்காவலர் இருக்கிறது ஒரு 10 பேராக இருக்குமே தவிர சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த வயசு நீங்கள் வந்தீங்க? என்னோடய 25வது வயசு. இப்போ எனக்கு 41 ஆகுது. 42 வயசு ஆக போகுது. தீபம் ட்ரஸ்ட்டில் யாராச்சும் உங்கள் சேர்த்து விட்டாங்களா இல்லை நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க? தீபம் ட்ரஸ்ட்டு இது மாதிரி தான். இப்போ நீங்கள் என்னுடைய நண்பர் கோபால்னு ஒரு நண்பர், அவரும் நானும் பணிபுரிய இடத்துல நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ சந்திக்கும் போது அவர் சில தகவல் பேசும்போது நம்ம அதை போய் என்ன எதிர்ப்பான விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டே சரி இது நமக்கு எது பிடிச்ச மனசுக்கு பிடிக்குங்க அது. அதனால் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தனால தான் நான் திரும்ப அவரை 2 வாட்டி கான்டாக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து தீபம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ நான் வேலைச்சேரியில் இருந்தனால உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பக்கத்தில் வந்து போகிறதுக்காக. அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அது கண்டினியூட்டி ஆகிடுச்சு. ஓகே. மற்ற அறங்காவலர்கள் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அவங்க என்ன வாழ்வாதாரத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க? எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் உண்டு. அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கியிருக்காங்க, அந்த தொழிலை பண்ணிக்கிறாங்க. அந்த தொழிலேருந்து வரக்கூடிய
வருமானத்தை அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அது தனி சப்ஜெக்டே தனி. அது சர்வீஸ்ன்னு வரும்போது எங்களால் முடிஞ்சதை இங்கே கொடுக்கணுமே தவிர உழைப்பாவோ நிதியாவோ பொருளாவோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம கொடுத்து தான் இங்கே பழக்கம். நம்ம தீப மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா அறங்காவலருமே ஒரு 4 டோனரை போய் சந்தித்து 4 டோனரை உருவாக்கி இங்கே கொடுத்துருக்குமே தவிர நம்ம இங்கே சம்பளம் எதுவும் வாங்குறது கிடையாது. ஓகே சார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய மனிதனுக்கே 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது தூங்குறதுக்கு, சாப்பிட்றது, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய தொழிலையும் பார்த்துக்கிறீங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கிறீங்கிற பட்சத்தில் 24 மணி நேரத்தில் எப்போ உங்களுக்கு இந்த அறக்கட்டளைக்கு வந்து மற்ற பணிகளும் செய்யறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது? இப்போ உதாரணம் பாருங்கள், இன்னைக்கு சனிக்கிழமை என்னுடைய வேலைக்கு சனிக்கிழமைனா சாயந்தரம் பேமெண்ட் கொடுக்கணும். நம்ம ஒரு 10-12 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து இன்றைக்கி இந்த பூசம் மாத பூச நாள் அன்றைக்கி வந்து அங்கே எங்கே வடலூரில் வந்து சோதி தரிசனம் 7 திரை இன்றைக்கி சோதி தரிசனம் காட்டுற மாதிரி இங்கேயும் நம்ம அறக்கட்டளை ஞான சபை இருக்குது, சிற்சபை, பொற்சபை இருக்குது. இப்போ ஒரு 7:30 மணிக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்கும். 7 திரை இன்னைக்கு சோதி காட்டு தரிசனம் நடக்கும். இப்போ இந்த நிகழ்வுக்கு தேவையான உணவுகள் அதிகமான ஆட்கள் வருவாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு சொல்லி எனக்கு கொடுப்போம் நம்ம. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, கிச்சடி, இந்த மாதிரி அது குருமா, இந்த மாதிரி வந்து பொருட்கள் நம்ம தயாரிச்சிருக்கோம். இதுக்கு வந்து சாயந்தரம் ஒரு 5-5:30 மணிக்காக நம்ம வந்து தயார் பண்ண ஆரம்பித்தா தான் ஒரு 7-7:30 மணிக்காக சாப்பிட முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டோம், வேலைகளுக்கு நடுவில் இப்போ வந்துட்டோம். நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து செஞ்சு போடுவோம். நாளைக்கு அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் டைம் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போவாங்க, அதையும் பார்க்கணும், இதையும் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் தடை இல்லாமல் நமக்கு விருப்பம் இருக்குங்க. விருப்பம் இருக்கிறனால அதை நம்ம பண்ணுறோம். இறுதி கேள்வி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்கள் மனைவி, இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே அனுபவிச்சிருக்கோம். 17 வருஷமாக ஒரு செயலை ஒரு மனிதன் செய்துட்டுருக்காருனாக்கா அவர் வந்து சும்மா ஒரு ஆர்வத்தாலியோ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவர் உணர்ந்துருக்காரு. ஏன்னா இப்போ நாங்களாம் எங்கள் நிர்வாகிகள் எல்லாமே உணர்ந்துருக்கிறோம். நாங்கள் ஒரு தொழிலும் பண்ணுறோம். நீங்கள் கேட்ட மாதிரி தான், நாங்கள் தொழிலும் பண்ணுறோம், முடிஞ்சால் இங்கே வந்து நம்ம சர்வீஸும் பண்ணுறோம், பொறுப்பும் எடுத்து பண்ணுறோம். அப்படின்னாக்கா அந்த வாய்ப்பையும் நேரத்தையும் உழைக்கக்கூடிய பலத்தையும் இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு. அவ்வளோதானே தவிர இதில் வேறு எந்த காரணமும் எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட காரணம் பிடிச்சிருக்கு, விருப்பமாக செய்வாங்க. ஓகே சார். பணி அதுதான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ரொம்ப நன்றி சார். பணி சேர்க்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. என்னோடய பேர் வந்து காந்தி. ஓகே. இங்கே என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் தனியாக. நம்ம வாலண்டியராக இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பொதுச் செயலாளராக இங்கே தீபத்தின் பொதுச் செயலாளர், தீபம் ட்ரஸ்ட்டுடைய பொதுச் செயலாளர், ஜென்ரல் செக்ரட்டரி நீங்கள் தான், செக்ரட்டரி. இங்கே ஜென்ரல் செக்ரட்டரியாக உங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும்? என்னென்ன ஒர்க்லாம் இங்கே என்னென்ன உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது தீபம் ட்ரஸ்ட்டுக்கு? தீபத்தில் வந்து என்னெல்லாம் நிகழ்வு இருக்கோ அதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் உங்களுடைய கண்பார்வை கொட்டி தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். இதுக்கு மேலே பாரதி இருக்கார், தீபம் அறக்கட்டளை பாலசா இருக்கார், அவர்களுக்கு அப்புறம் நம்ம. ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தனியாக தொழில் வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போது இங்கேயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்கள் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை சேவை மனப்பான்மை? இது வந்து சேவை மனப்பான்மையோடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 2015ஆம் ஆண்டுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து நம்ம தீபம் அறக்கட்டளையில் வாலண்டியராக இருந்துகிட்டு இருக்கோம். பொது சேவை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம். 2015 நான் இங்கே தீபத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2015 தீபத்துக்கு வந்தோம். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு தோராயமாக எவ்வளோ நேரம் இங்கே செலவிடுற மாதிரி இருக்கும்? டைம் கிடைக்கிறத பொறுத்து நம்ம வேலை சைட் ஒர்க்கு போக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வருவோம். காலையில் வந்து பார்த்துட்டு போவோம், ஈவினிங் வருவோம். ஏதாச்சும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வருவோம். தோராயமானா டெய்லி வர முடியாது, வாரத்தில் 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் வரலைன்னா இந்த வேலை நடக்காமல் போயிடுமோங்கிற சுச்சுவேஷன் இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். நம்ம இல்லைனாலும் இருக்கிறவங்க எல்லாமே அந்த வேலையை எடுத்து போட்டு பண்ணுவோம். எல்லாமே வாலண்டியராக எடுத்து போட்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி உணவு சமைக்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் உணவு வந்து கரெக்டான டைமுக்கு ரெடி ஆக முடியலையே அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கா? அது மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து நாங்கள் எல்லாமே பாரதி சார், கணபதி சார், மாதவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் இல்லைனாலும் அந்த டைமில் யாராச்சும் ஒருத்தர் வந்துடும். வந்துட்டு அந்த டைமுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிடுவோம். நிறைய பேர் எல்லாமே செய்கிற ஆளுங்க தான், சாப்பாடு செய்கிற ஆளுங்க தான். அந்த டைமுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம், நீங்கள் இந்த மாதிரி உங்கள் தொழிலையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய நாட்களில் வந்து இங்கேயும் வந்து பொதுச் செயலாளராக பணிபுரிகிறது வந்து குடும்பத்துக்கான நேரத்தை செலவிட முடியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் ஏற்பட்டுருக்கேன். அப்படில என்ன எப்போவுமே நான் அது மாதிரிலாம் நினச்சதே கிடையாது. நம்ம வந்து ஆர்வத்தோடு பண்ணுறோம், முழு மனதோடு வந்து இந்த தீபம் அறக்கட்டளைக்கு வந்து நம்ம சேவை செய்துட்டு வரோம்.
இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாளை நமக்கு அந்த எண்ணம் வந்ததே கிடையாது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். தனிப்பட்ட முறை யாருக்கும் ஸ்பெஷலாலாம் எங்கள் ஃபுட்டு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே உணவு தான். நன்றி சார், தேங்க்யூ. என் பேர் மின்னலா. ஓகே, எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? வரதப்பையிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2015 இப்போ ஒரு 9 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு. ஆமாம், பக்கத்து வீடு தான். அப்போ 10 நாளும் தீப அறக்கட்டையிலே தான் நமக்கு எல்லா இடமும் தண்ணி வந்ததுனால நாங்கள் 4 வேளையும் உணவு கொடுத்துருக்கோம். மழை கிடையாது, இது மழையே நிறைய இருந்தும் தண்ணி கிடையாது, நமக்கு கரண்ட்டு கிடையாது, பொருட்கள் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு பொருள் வந்துகிட்டே இருக்கும். 4 வேளையும் உணவு மழை நீர் பிடிச்சி வடிகட்டி சமையல் பண்ணி எல்லா இடத்துலையுமே கொடுத்தோம். என்ஜோ காலின் முதல் கொண்டு தரமணிலெல்லாம் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம். 10 நாள் உணவு கொடுத்தோம். ஓகே, அது ஒரு சிறப்பு அறக்கட்டையில். அந்த இதில் நான் வேலையை விட்டுட்டு இந்த சேவைக்கு நான் வந்துட்டேன். ஓகே, இங்கே சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணலையா நீங்கள்? நான் இதுக்கு முன்னாடி இங்கே இல்லை. இங்கே சம்பளம் இல்லை உங்களுக்கு? எங்களுக்கு சம்பளம். வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? என்னம்மா? வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு வீடு எனக்கு வருமானம் இருக்குது, வாடகை இருக்குது, எனக்கு போதுமானது. அதே இல்லைனாலும் எனக்கு தீபத்தில் எது வேணாலும் எனக்கு இருக்குது. எனக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. என்ன ஒரு சிறப்புன்னா பசிக்கு உணவுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த மக்கள் வந்தாலும், பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், பசிங்கிறது ஒன்று. அந்த பசிப்பிணியே வள்ளலார் போகணுங்கிறதுனால யார் வந்தாலும் நாங்கள் உணவு கொடுக்குற அந்த ஒரு பழக்கத்துலேயும் அந்த ஒரு தர்மமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் தீப அறக்கட்டையில் எல்லா சூழ்நிலையிலையும் எந்த வகையிலையும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் அதில் கலந்துப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஓகே, சமையலாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, உணவு கொடுக்குறதா இருந்தாலும் சரி. அது வள்ளலார் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இந்த பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம இந்த சேவை பண்ணுறது எனக்கு பெருமையும் கூட. நான் இறைவன் அதை எனக்கு கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு 65 வயசு ஆகுது, இருந்தாலும் நான் எதை பற்றியுமே நினைக்கிறது கிடையாது. இந்த தொண்டு எனக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த பாக்கியம்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் தீப அறக்கட்டளைக்கு நன்றியும் சொல்லணும், இறைவனுக்கு மிக மிக நன்றியும் சொல்லணும். நமங்களோட கெட்ட எண்ணங்கள் ஏதாவது நமக்குள்ளே தோணுனா கூட இந்த இடத்துல வரவங்களுக்கு ஏதோ ஒன்று இறைவன் கற்றுக் கொடுக்குறார். அது பெரிய இது. வறுமையில் எவ்வளோதான் வறுமையாக இருந்தாலும் பசிங்கிறத யாராலுமே தவிக்க முடியாது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுங்கிறது வள்ளலாரோட கொள்கை. அந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் என்னை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேவையை பண்ணணும் அப்படிங்கிறது எந்த நேரம் கூப்பிட்டாலும் எந்த வேலை இருந்தாலும் நான் செய்வேன். இதில் வாழ்வாதாரமாக நமக்கு ஊனமுற்றவங்களுக்கு நேத்திக்கு 14 வகையான மளிகை ஜாமான் கொடுத்தோம், 10 கிலோ அரிசி கொடுத்தோம். அது இல்லாமல் வருஷம் டிசம்பரில் போர்வை கொண்டு போய் கொடுப்பாங்க. சண்டேஸில் உணவு பொட்டலம். அது இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டுக்கு கஞ்சி உணவு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே, அதனால் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். வாரத்துக்கு தோராயமாக எவ்வளோ நாட்கள் இங்கே இருப்பீங்க? நான் முழு நேரமும் செலுத்துவேன். அப்போ வாரத்துக்கு 7 நாள் இங்கே தான் இருப்பீங்களா? தங்குறதும் இங்கே தான் இருப்பீங்க? பக்கத்தில் வீடு, எனக்கு வீடு பக்கத்திலே தான். பக்கத்தில் வீடு. சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் இங்கே தான் பார்க்குறீங்க. என் சமையல்கார் வந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நமக்கு பற்றாக்குறை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுவாங்க, வருவோம். வியாழக்கிழமை குருவான சிறப்பு இது. இன்றைக்கி பூசம் எல்லாருமே போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கி சிறப்பு அன்னம் கொடுக்கணுங்கிறதுனால இப்போ ஜோதி தரிசனம் இருக்குது. அதனால் எனக்கு எப்போவும் இங்கே தங்கி வேலை பார்க்குறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. எனக்கு அந்த வேலை இல்லை. எதனா உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நானே செய்வேன். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நன்றி. தீபம் அறக்கட்டளையோட ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 11 மணிக்கு இங்கேருந்து நடமாடும் தர்மசாலை டாடா ஏஸ் வாகனத்தில் ஒரு 200-250 சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாலை ஓரம் உள்ள மக்களுக்கு மதிய உணவு அளிக்கவும், அதோட ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுப்போம். அது இந்த இளைய சமுதாயத்திட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். அவங்க மிகச்சிறந்த முறையில் இந்த சமுதாயத்தில் சாலையோரத்தில் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுல ஓடி ஓடி கொடுக்குற அந்த அழகே தனி அழகு. என் பேர் அபினேஸ்வரன். நான் குருநானக் காலேஜில் ஃபைனல் இயர் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ என் பேர் ரிஷிகேஷ். நான் குருநானக் ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு 11th போகிறேன். நான் ட்ரஸ்ட்டில் ஒரு 4.5 years ஆகிறேன். நான் இப்போ
ட்ரஸ்ட்டுக்கு வந்த முக்கியமான விஷயம் வந்து சேவைக்காக தான் வந்தேன். சேவைக்காக வந்து இப்போ நான் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த 4.5 இயர்ஸில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் ட்ரஸ்ட்டில். இங்கே தங்கி படிக்கிறதால எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணுறது என்னென்னா எஜுகேஷன் ஹெல்ப்பு, அப்புறம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்போல்லாம் வந்து நம்ம முடியாதவங்க இருக்காங்கல்ல, ஏழை மக்களுக்கு வந்து ரோட்டோரமாக முடியாதவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம நடமாடும் தர்மசாலைக்கு மட்டும் ஒரு 300லேருந்து 500 சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு மீதமுள்ளதோ இல்லை அதிகமாக இருக்கிறது வந்து வெளியில் ரோட்டோரமாக முடியாதவங்க வயசானவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட சாப்பாடு வித் வாழைப்பழம் அவங்களோட சேர்ந்து கொடுத்துட்டு நம்ம வரோம் தினைக்கும்.